தேவனுடைய தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக இங்குள்ள பரிசுத்தவான்களுடன் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உங்களுடன் ஐக்கியப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 28லிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியதும் சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருந்து கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். போதும். இந்த பகுதியினுடைய முன்பக்கம் ஒரு முறை நம்முடைய தியானத்தில் நாம் சிந்தித்திருந்தோம். இப்பொழுது இங்கே இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது பேக்ரவுண்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தெழும்பின அதே நாளிலே நடந்த ஒரு சம்பவம் தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். காலையிலே கர்த்தர் எழும்பினார். அதே நாள் சாயந்தரத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். உயர்த்தெழும்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமிலிருந்து எமாவு என்கிற ஊருக்கு நடந்து செல்கிறார். வழியிலே 2 சீஷர்களை அவர் சந்தித்தார். அந்த சீஷர்களுடைய சாதாரணமாக நாம் சொல்லுவோம் எம்மாஸ் டிசைபிள்ஸ், எம்மா ஊரில் இருக்கிற சீஷர்கள் என்று நாம் பொதுவாக அவர்களை பற்றி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடந்து போகையில் இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடனே சேர்ந்து நடந்தார். ஆனால் நடந்த பொழுது ஒரு சில டிஸ்கஷன் எல்லாம் நடந்ததாக அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் பேசினார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சில விஷயத்தை பேசினார். ஆனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே நடந்து கொண்டு சென்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் சீஷர்கள் சொல்லுகிறதெல்லாம் கேட்டார். இவர்கள் இந்த எம்மாவு ஊருக்கு நடந்து செல்லும் பொழுது 2 சீஷர்களும் எருசலேம் சிட்டியிலே நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் அவர்கள் போகையிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது சாதாரணமாக வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். இப்போ ஒரு கிராமத்திலிருந்து யாராவது 2 பேர் சென்னைக்கு வந்தால், சென்னையில் வந்து சென்னையினுடைய மகத்துவம் எல்லாம் கண்டு திரும்பி போகும்பொழுது அவங்களுடைய மிகப்பெரிய சப்ஜெக்ட் என்ன? சென்னையில் நாங்கள் என்ன பார்த்தோம்? மெட்ரோ ட்ரெயின் பார்த்தோம், அதில் நாங்கள் ஏறினோம், அது ஒரு பெரிய உலகம், அப்படியெல்லாம் பேசிக்கொண்டே போவார்கள். கிராம மக்கள் அப்படி தான். ட்ரெயினில் ஒரு ஃப்ளைட்டில் ஏறினா உடனே அந்த ஃப்ளைட்டினுடைய விசேஷத்தை பற்றியெல்லாம் அவங்க பேசுவாங்க. நடந்து போகும் பொழுது அந்த ஊரினுடைய அந்த பார்த்த சம்பவங்களே சொல்லுவார்கள். நான் ஒரு முறை நாங்கள் 2-3 பேர் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு காலையில் 6:40 ட்ரெயினுக்கு இங்கேருந்து போனோம். அதே ட்ரெயினில் இன்னொரு சில ஆளுங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு எங்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்களும் பயணம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய இந்த ஒரு 6-7 மணி நேரம் அவங்களுடைய சப்ஜெக்ட் என்னென்னா, சிங்கப்பூரில் என்ன பார்த்தாங்க, சிங்கப்பூரில் இருக்கிற ஜனங்கள். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயோ நம்ம ஆளுங்க எல்லாம் ஓயாமல் பேசிகிட்டே இருப்பாங்க, சிங்கப்பூரில் எவனாவது ஒருத்தனாவது பேசுகிறானா ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போது
சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பேசுறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜப்பானீஸ் அல்லது சிங்கப்பூரியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய வேலையில தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அவங்க ஒரு ட்ரெயினில் ஏறணும். இப்போ இங்கெல்லாம் வாட்ச் உண்டாக்குற ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. சிங்கப்பூரில் இந்த வாட்ச் எல்லாம் ஹேண்ட்மேடு. அவங்க வண்டியில் ஏறும்போதே அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சா ஒன்றொன்னா அசம்பிள் பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, இங்கேருந்து கோயம்புத்தூரில் இங்கேருந்து அதை விட 4 மடங்கு தூரம் பயணம் பண்ணாலும் ஓயாமல் பேசுறதுக்கு நமக்கு சப்ஜெக்ட் இருக்குது. அது யாராவது ஒரு ஆளை பற்றி குறை சொல்கிறது, நான் உங்களை பற்றி குறை சொல்கிறது, நீங்கள் என்னை பற்றி குறை சொல்கிறது, அவளை அப்படி பண்ணா இவன் இப்படி பண்ண, இதெல்லாம் சப்ஜெக்ட் நம்முடைய. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே எமாவு டிசைபிள் சீஷர்கள் அவங்க எருசலேமிலே வந்து கடந்த 3 நாட்களிலே நடந்த சம்பவத்தினுடைய விளக்கத்தை பேசுகிறார்கள். கடந்த 3 நாட்களில் என்ன நடந்தது? அரெஸ்ட், ட்ரையலு, குரூசிஃபிக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து கைது செய்யப்பட்டார், அவர் விசாரணை செய்யப்பட்டார், அதற்கு பிறகு ஒரு தீர்ப்பு, சிலுவை மரணம், இதெல்லாம் சொல்லி கடைசியில் அவர் உயர்த்தெழுமையார், பெரிய விஷயம் எல்லாம் பேசிட்டு நடக்கிறாங்க. அந்த டைமில் இயேசுவும் கூட சேர்ந்து நடக்கிறாரு. நடக்கும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவங்க ஐயோ, நீங்கள் இந்த எருசலேமில் 3 நாளாக நடந்த சம்பவம் எல்லாம் தெரியலையே உங்களுக்கு, அவ்வளோ மடையனா? யார்கிட்ட சொல்கிறாங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவக்கிட்ட இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, கடந்த 3 நாட்களில் இவ்வளோ பெரிய சம்பவம், உலகத்தையே அசைத்து விட்ட சம்பவம் நடந்தது, உங்களுக்கு எதுவும் தெரியலையா? நீங்கள் இங்கே வசனத்தில் ஒரு வார்த்தை, ஆர் யூ சச் ஏ ஸ்ட்ரேஞ்சர், அப்படிப்பட்ட ஒரு மடையனா என்கிற அர்த்தத்திலே தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இப்போ சப்போஸ் இந்தியாவினுடைய பிரதமருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, இந்திரா காந்தி இறந்த பிறகு 1 வாரத்துக்கு பிறகு தான் ஆண்டமான்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க. என்ன அன்னைக்கு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அதிகமாக இல்லை. இங்கே அடக்கவும் முடிஞ்சிச்சு, சாம்பலும் கொண்டு போய் ஆற்றுல போட்டாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு 1 வாரத்துக்கு பிறகு தான் ஆண்டமான்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க. அதே நேரத்தில் இங்கே மெயின்லேண்டில் இருக்கிறவங்க அப்போவே ரேடியோவில் நியூஸு அவர்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த இயேசு கிறிஸ்துவே ஒரு பெரிய இன்டர்வியூ எல்லாம் நடத்தி முடித்து அப்புறம் கடைசியில் பேசி எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? ஏறக்குறைய 10 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். இங்கே 7 மைல்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனாங்க. நடந்து கடைசியில் வில்லேஜில் போய் சேர்ந்துட்டாங்க. வில்லேஜ் கிட்ட போன உடனே இயேசு கிறிஸ்து என்ன காண்பிச்சாரு? அவர் முன்னாடி நடந்து போகிற போல நடிச்சாரு. இதெல்லாம் நம்மளும் செய்கிற விஷயம்தான். ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே தங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லுவோம். சரியா? கிளம்பி போகிறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதர் இன்றைக்கெல்லாம் போகாதீங்க, சொந்த தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கெல்லாம் போகாது, நாளைக்கு போகலாம். அப்போ ஒரு சில வீட்டில் போய் அப்படி சொல்லாதீங்க. கிளம்பி போகிறேன்னு சொன்னாங்க, ஆமாம் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மாட்டிச்சு. நீங்கள் நைட்டில் போக முடியாது. நானே எங்கள் சபையில் ஒரு வீட்டில் போனேன். போகும்போது நார்மலாக என்னுடைய ஹேபிட்டு, நான் வீட்டுகளுக்கு போகிறது இல்லை. பட் போனாலும் மத்தியான டைமில் அல்லது ஃபுட்டு டைமில் போகிறதே இல்லை. ஒரு வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி தான், ஒரு வீட்டுக்கு போனேன். மத்தியானம் 1 மணி டைமு. நான் எங்கேயோ சுற்றி அலைஞ்சு அங்கே போனால் உடனே ஓன் த வேலே அந்த வீட்டில் ஏறினேன். அங்கே இருக்கிறவங்க, பிரதர் சாப்பிடலான்னாங்க. ஓகே சாப்பிடலான்னு சொன்னேன். பிரதர் சாரி மன்னிச்சு, இங்கே சாப்பாடு இல்லை. அப்போ இது சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாங்க. எனக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம் கிடையாது. நான் உங்கள் வீட்டில் வந்தால், நான் எந்த வீட்டில் போனாலும் கொடுக்கறது சாப்பிட்ற ஆள் தான். நான் ஆளையும் பார்க்கறது இல்லை, பேக்ரவுண்டும் பார்க்கறது இல்லை. அப்போ சொன்ன உடனே சொல்கிறாங்க சாப்பாடு இல்லைன்னு. சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணோம் அவங்க சொன்ன வாரத்துக்கு? திடீர்னு ஒரு கிளாஸ் அரிசி போட்டால் 15 நிமிஷத்துல வேக போகுது. குழம்பெல்லாம் தேவையில்லை, ஒரு முட்டை பொரியல் வச்சா போதும், பசிக்கிறவனுக்கு அது போதும். இது நான் விருந்தா தயாரிக்கிறோம். சோரி கடைசி அவங்களே சோரின்னு சொல்லிட்டாங்க. சரி, இனிமேல் அதிகம் நேரம் உட்காரக்கூடாது, கிளம்பி வந்துட்டேன். ஃபார்மாலிட்டிக்கு எதுவும் சொல்லாதீங்க. சொன்னால் அது நேர்மையோடு சொல்லுங்கள். அது அந்த சிச்சுவேஷனை சந்திக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம திருப்பி அது நமக்கு தான் அந்த அடி வரும். ஒரு பிரதரு பீகார்லேருந்து வந்தார், இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஏறக்குறைய 1 வாரத்துக்கு மேலே தங்கினார். சந்தோஷமா, என்னோட ஃப்ரெண்டு தான்.
அவரு வேற எங்க அவருக்கு வேற யாரும் இல்லை இங்க. அதனால அங்கே ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசன் தான். அப்போ என்னட்ட என்ன சொன்னாருன்னா, பிரதர் நான் இங்கே சென்னையில் வந்து மாட்டி போயிட்டேன், அந்த வெள்ளம் பாதிப்பு இருக்கிற டைம் தான், ட்ரெயின் இல்லை, அவர் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன், நீங்கள் ஒரு மாதம் தங்கினாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்றது என்னமோ அது நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் இங்கே இருக்கேன்னு சொன்னேன். கடைசி அவர் ஒரு நாளில் இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு, இன்னைக்கு ட்ரெயின் இருக்குது பிரதர், ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போகிறேன்னு சொல்லி போனார். 12 மணிக்கு ட்ரெயின். அங்கே போயிட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் இன்னைக்கு ட்ரெயின் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னேன், என்ன பண்ணுவேங்க, திருப்பி வா, நான் ஒரு 2 மணி 3 மணிக்கு ஆவடி ஸ்டேஷனில் வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொன்னேன். திருப்பி வந்துட்டார். அப்போது நம்ம சொல்கிற வார்த்தை, திருப்பி வான்னு சொல்லிட்டு வந்த பிறகு நான் வரமாட்டேன்னு சொன்னேன், எப்படி இருக்கும்? அப்போது நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்தால் நல்லது. இங்கே சீஷர்கள் அந்த வாசித்த வசனத்தில் தெளிவாக என்ன வாசித்தோம்? அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர்கள் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அது ஒரு சின்ன நடிப்பு. அதே நம்ம எல்லாம் பண்ணுற விஷயந்தான், அது ஒன்றும் பிரத்யேகமாக ஒன்றும் இல்லை. அப்போது உடனே இந்த சீஷர்கள் நல்ல உபசரிப்புள்ளவங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிட்டு பொழுதும் போயிட்டு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இது வந்து ஃபார்மாலிட்டி இல்லை, வருந்தி யார் யாருன்னு தெரியல. சரியா? இது உயர்த்தெழும்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கூட வருகிறார் என்கிறதே இந்த 2 சீஷர்களுக்கும் தெரியல. ஏதோ வழியில சந்திச்ச ஒரு நண்பர், இருட்டாயிடுச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். ஐயா இந்த நைட்டில் இனிமேல் என்ன வேண்டாம், இந்த கிராமத்திலே தனியே போக வேண்டாம், அது ரொம்ப டேஞ்சர், ஆபத்துக்குரிய விஷயம், அதனால நீங்கள் போக வேண்டாம், வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். சரி, ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை. அதற்கு பிறகு இங்கே வாசிக்கிறோம், உள்ளே அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ யாரு ஆக்சுவலா கொடுக்கணும்? சீஷர்கள் தான். உங்க வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க டேபிள்ல கொண்டு வந்து ஃபுட்டெல்லாம் வைக்கிறீங்க, அது நான் உங்களுக்கு கொடுக்கறது முறைப்படி சரியல்ல. நீங்க என்ன செய்யணும்? சரி, அன்பில் நான் எடுத்து கொடுக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் நீங்க தான் நார்மலா எடுத்து தரணும். ஏன்னா விருந்தாளிக்கு கொடுக்கறது விருந்து அளிப்பவர். இங்க விருந்தாளி விருந்தளிப்பவராக மாறினார். The guest became the very host of the house. ரொம்ப ஆச்சரியமா கர்த்தர் ஜெபம் பண்ணிட்டு இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார். சரி, இங்கே தான் நம்ம விஷயம் ஆரம்பிக்கிறோம். இது கொடுத்த உடனே என்ன நடந்தது? அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப இதுவரை கண்கள் திறக்கப்படாதவர்கள் யாரு? எனக்கு 2 கண்ணும் தெரியல. என்ன 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 கூப்பிடுவீங்க? வர்கீஸ் பிரதர்னு கூப்பிடுவீங்களா, இன்னும் வேறொரு பேர் வைப்பீங்களா? சொல்றதுக்கு தயக்கமா இருக்குதுல்ல, எப்படி சொல்ல முடியும்? பிளைண்டு, நல்ல தமிழ்ல சொன்னா குருடர் தானே, அப்படிதானே? ஆனா அந்த வார்த்தை சொல்றதுக்கு அவ்வளவு மனசு வரல. சரியா? எனக்கு கண்ணு தெரியலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியுமா? அந்த குருடர் பிரதர் இருக்காருல்ல, வர்கீஸ் பிரதர், கண்ணு தெரியாதவர், அது அப்படிதான் சொல்லுவீங்க. அதுதான் அடையாளம். அப்ப இங்க கண்ணு திறக்கப்படல. முன்னாடி உங்களுக்கு கண்ணு தெரியல, இப்போ இதுவரைக்கும் கண்ணு தெரியாதவங்க நடந்து வந்தாங்க. எங்க இருந்து? எருசலேமில் இருந்து எமாவு என்கிற ஊர் வரைக்கும் நடந்து வந்தாங்க. அப்ப நான் எப்படி கண்ணு தெரியாதவங்க எப்படி நடந்து வந்தாங்க என்கிறது தான் ஒரு விஷயம். இங்க கர்த்தர் அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரே அறிந்தார்கள். அப்ப இந்த திறக்கப்பட்ட கண்கள் எப்படிப்பட்ட கண்ணன்னா, அது சரீர பிரகாரமான கண் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் சரீர பிரகாரமான கண்ணு திறந்திருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் பார்க்க முடியாது. சரியா? ஒரு சில கண்கள்
சரீர பிரகாரமாக திறந்திருக்கும். ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் ஆவிக்குரிய விஷயங்களையும் பார்க்க முடியாது, உலக பிரகாரமான ஒரு சில விஷயங்களையும் பார்க்க முடியாது. ஒரு சில ஆட்களுக்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் கர்சனை. குடும்பத்தில் இருக்கிறவர்களை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, சொந்தக்காரங்களை பற்றியோ, அல்லது ஊரில் இருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவர்களை பற்றியோ கர்சனையே இல்லை. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கர்சனை என்னது, நான் என்னை பற்றி மட்டும் கவலைப்படுகிற மனுஷனாக இருந்தால் என்னுடைய பேரு செல்ஃபிஷ் மேன், சுயநலமானவர். சரியா? ஒரு சில ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம அங்கே போனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க, பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. சப்போஸ் தப்பி தவறி இல்லைன்னு சொன்னால் கொடுக்கணுமே, அதனால எதுவும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஒரு சில ஆளுங்க இனி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு போட்டில் தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீர் கொஞ்சம் கேட்டு குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் மொத்தமாக குடிச்சிடுவாங்க, அந்த போட்டில் கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க. மற்றவங்களை பற்றி என்ன இல்லை, கவலையே கிடையாது. இல்லை, ஒரு டைப்பு, அது ஒரு ஃபேமிலியில் அப்படி இருக்காங்க. எனக்கும் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. என்னுடைய குடும்பத்திலே ஒரு சில ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. சரியா? பஸ்ஸில் ஏறினா அப்படியே கொம்பு மாதிரி நிற்பாங்க. நான் தான் டிக்கெட் எடுக்கணும். சரி, நான் ஊழியக்காரர் ஆகிட்டேனே, எடுக்காமல் இருக்க முடியாது. நான் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மாத சம்பளமே கவர்மெண்ட் சேலரி 1.5 லட்சம் மாத சம்பளம். அது இல்லாமல் ப்ரைவேட் ரிசோர்ட்டு அது இதெல்லாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் பணம் கொடுக்குறேன்னா தாராளமாக நீ கொடுத்துரு அப்படியே சொல்லுவார். பஸ்ஸில் ஏறினாலும் அப்படி தான் சொல்லுவார். அது அவங்களுக்கு அப்படியே ஹேபிட் ஆகி போச்சு. சரி, நான் இதெல்லாம் தயங்கிறது இல்லை, கர்த்தர் கொடுத்துருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த மனுஷர்கள் பல டைப் உண்டு. இங்கே சுயநலமானவர்கள் இல்லை. இந்த 2 சீசர்களும் நல்ல அன்புள்ள உபசரிப்புள்ள 2 தாசர்கள். கர்த்தர் கூட நடந்து போகும் பொழுது கர்த்தரை அறியவில்லை என்றாலும் உலக பிரகாரமான விதத்திலே பார்க்கும் பொழுது நல்ல அந்தஸ்துள்ள 2 பேர். இந்த 2 பேரும் குடும்பத்தில் கொண்டு போய் இப்பொழுது கர்த்தருக்கு ரொட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த ரொட்டியெல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு புரிஞ்சுது மேட்ரு. அது வரைக்கும் புரியல. அப்போ இத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தபோது கூட வந்தவர் யாருன்னே தெரியல. இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால் 31வது வசனத்தில் கண்கள் திறக்கப்பட்டு அவரே அறிந்தார்கள். அப்போ அவரை அறிய வேண்டும் என்றால் என்ன திறக்கப்பட வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்க முடியாது. சமீபத்தில் ஒரு பெரியவர் என்னட்ட சொன்னார். அவர் ரொம்ப சட்டம் பேசுகிறவர் தான். சட்டம் பேசுவார், சட்டம் நடைமுறையில் கொண்டு வருவார். அப்போ நான் கேட்டேன், எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுறீங்க? உடனே என்னட்ட சொன்னார், வசனம் தெரியல எனக்கு. அப்போ வசனம் தெரியலன்னா அந்த மனுஷன் எடுக்கிற முடிவு எப்படிப்பட்ட முடிவு? மாம்சத்துக்குரிய முடிவு அல்ல. எனக்கு வசனம் தெரியல, அப்போ நான் எடுக்கிற முடிவு என்ன முடிவு? மாம்சத்துக்குரிய முடிவு தான். நான் சொல்லிட்டேன், வசனத்தின்படி அல்லாத முடிவுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முடிவு இல்லை, நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் சரி. அப்போ இங்கே இப்பொழுதுதான் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் நான் குருடன், எனக்கு பார்வை சரியா இல்லை, வெளிச்சத்தை நான் பார்க்க முடியாது, நான் அந்தகாரத்தில் இருக்கிறேன். குருடனுடைய வாழ்வு மொத்தமாய் அந்தகாரத்திலே தான். கூறிய குருடு இருக்கிறவர்களும் அந்தகாரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் இருப்பார்கள். எதுக்கு இந்த கிளாஸ் வச்சிருக்கிற? இந்த ஸ்பெக்ஸ் எதுக்கு வச்சிருக்கிற? சரியா கண்ணு தெரியல, சைட்டு குறைஞ்சிது. சரியா? இப்போ நீங்கள் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் ஃபேஸு கரெக்டாக தெளிவாக தெரியல. இப்போ கண்ணாடி வச்சா கொஞ்சம் தெளிவாக தெரியும். அப்போ இந்த வசனம் கூட வாசிக்கணும்னா அந்த கண்ணாடி வச்சாதான். இதுதான் எக்ஸாக்ட்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பார்வை இருக்க வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிறது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ஒரு அதிசயம்.
கண்ணு திறக்கப்பட்ட பிறகு வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உடன்பிறப்புகள் எப்படி இருக்கிறார்கள் என்கிறதை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இல்லைன்னா சொந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா நான் குருடன். இது ஆவிக்குரிய விஷயத்திலும் அப்படிதான். அப்ப ஆவிக்குரிய ஒரு சபையை நடத்தும் பொழுது நாம் ஆவிக்குரிய பார்வையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். we need a spiritual sight in order to lead spiritual people. இந்த ஸ்பிரிச்சுவல் அல்ல ஆவிக்குரிய மக்கள் இல்லை என்றால் கூட அவங்களை நடத்த வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பார்வை இருக்க வேண்டும். இங்கே அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய அவரை அறிந்து கொண்டார்கள், உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். immediately he has disappeared. மறைந்து போனார். அப்ப இப்போ சீஷர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கலாம். இங்க கண்கள் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? 32வது வசனம். கரெக்ட். வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு போதும். இங்க என்ன வாசிக்கிறோம்? வழியிலே அவர் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது? உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியது போல் இருக்கவில்லையா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு பேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் should be there in our hearts. நம்முடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம். ஒரு சில ஆட்கள்கிட்ட எவ்வளோ புல்லட் வச்சு அடித்தாலும் ஏறாது, அது புல்லட்டு திருப்பி வரும். அப்படிதான் அவங்களுடைய நேச்சர். அப்படிதான் அதை எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் எ ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல. அப்போ புல்லட் வச்சு அடித்தா அந்த புல்லட்டு சூத்தில் போயிட்டு அடிச்சுட்டு இப்படி திருப்பி நம்மகிட்ட தான் வரும். அவங்களுக்கு உள்ளத்தில் ஏறவே ஏறாது. இங்க அந்த இம்மிடியட் ரிசல்ட் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அல்லது கர்த்தருடைய வார்த்தையே நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். ஆனா அப்படியே அதுதான் சேஞ்சிங் ப்ராசஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராசஸ். மாற்றம் உருவாக்குற ஒரு நேரம் அதுதான். இந்த மாற்றம் என்றது அது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே நடக்கிற ஒரு சம்பவம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்முடைய இருதயத்தை மாத்துகிறது. நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நிறைய பொய் சொல்லுவேன். ஒண்ணுமே இல்லையா? அவர் பேரு, அட்ரஸ், ஊரு, நடந்த சம்பவம் எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஆத்துல ஒரு வஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு. அது ஒரு அடி அடிக்க 4 சுத்து கால அது வச்சு அவர் அடிப்பாரு. கடைசி ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை, வேற வழியே இல்லை. நான் நிறைய உண்மை சொல்றேன், நிறைய போய் சொல்லுவேன். என் வீட்டுல ஒரு என்ன மாதிரி போய் சொன்னவங்களே இல்லைன்னு அந்த இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சரியா? அப்போ அந்த காலத்துல எல்லாம் நார்மலா போவே வருவேன், சபையில ரொம்ப ஈடுபாடு இல்லை. ஆனா பிறகு ஒரு பாஸ்டர் கூட போனேன். அந்த பாஸ்டர் சபையில அந்த பாஸ்டருடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கையில நிறைய கரெக்ஷன்ஸ் திருத்தங்களை ஏற்படுத்தினார். அவர் தேவையில்லாம பொய் சொல்ல மாட்டார். அவர் என்னட்டே சொல்லி தருவாரு. அவர் கூட நான் படுத்த தூங்க அவருடைய லைஃப் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. அவ்வளோ லவ்விங் டைப். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த விஷயத்தை எல்லாம் குறைத்து கொண்டு வந்து கடைசி நான் இந்த நிலைமையில் நினைக்கிறேன். பொய் சொல்லாதவங்க யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
யாராவது இருக்காங்களா பொய் சொல்லாதவங்க? நான் அந்த கேள்வி கேட்கக்கூடாது, பதில் நீங்கள் சொல்லுவோங்கண்ணா. பொய் சொல்லாதவங்க இல்லைன்னு சொன்னால், நான் முன்னாடி ஒரு கதை சொன்னேன், ஞாபகத்தில் இருக்கா? இங்கே சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. ஒரு சபையில் ஒரு காம்படிஷன் நடந்தது யூத் மீட்டிங்கில். அந்த யூத்ஸ் பாஸ்டர் வெளியே போயிருந்தாரு. வெளியே போகும்போது இவங்க யூத் மீட்டிங் நடத்தினாங்க. அன்னைக்கு பெரிய ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க இந்த யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து. என்ன காம்படிஷன்னா, whoever tells the biggest lie today will get a prize. அதாவது பெரிய பொய் சொல்ற ஒரு ஆளுக்கு இன்னைக்கு ஒரு பிரைஸ் உண்டு யூத் மீட்டிங்ல. அப்போ ஒருத்தங்களும் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஒன்றா பொய் சொன்னாங்க. அப்போ மாடரேட்டர் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பொய் இல்லை, இதெல்லாம் பொய்யா? அப்படி இருக்கும்போது பாஸ்டர் உள்ள வந்தாரு. பாஸ்டர் உள்ள வந்த உடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. திடீர்னு சைலண்ட் ஆன உடனே பாஸ்டர் கேட்டாரு, என்னப்பா என்ன நடக்குறீங்க, எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க, என்ன விஷயம்னு கேட்டா யாரும் சொன்னது இல்லை. எப்படி சொல்ல முடியும், இங்க காம்படிஷன் நடக்குது, அது பொய் சொல்ற காம்படிஷன். அப்போ கடைசியில ஒரு பையன் எடுத்து சொன்னான், ஐயா நாங்க ஒரு ஸ்பெஷல் காம்படிஷன் நடத்துறோம், ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காது, அது என்ன காம்படிஷன்? அப்போ சொன்னாங்க, இங்க பெரிய பொய் சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதுதான் காம்படிஷன். மாஸ்டருக்கு ஒரே கோபம், நான் இவ்வளவு நாளாக என்ன கற்றுக் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் தான் வாழ்நாள் மொத்தமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனா இப்போ நீ அதுல காம்படிஷனே நடத்துற, ரொம்ப விளையாட்டு இல்லை தானே? அதனால பாஸ்டருக்கு ஒரே கோபம். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, என்னுடைய வாழ்நாள்ல நான் பொய்யே சொன்னது இல்லைன்னு சொன்னாரு. யாரு? பாஸ்டர். உடனே ஒரு பையன் எழுதிட்டான், இந்த பிரைஸ் பாஸ்டர் சரியா? இந்த பிரைஸ் யாருக்கு கொடுத்துருங்க? இந்த பாஸ்டருக்கு கொடுத்துருங்க. அவர் வாழ்நாளிலே பொய்யே சொல்லலையா? சரி, இஸ் த ரைட் பர்சன். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், இது ஒரு கதையா இருந்தாலும் ஒரு முன்மாதிரி எனக்கு உங்களுக்கு. இது ஒரு தமாஷையா இருக்கலாம், பொய் சொல்லாதவங்க எல்லாம் இல்லை. ஆனால் அந்த எண்ணிக்கை குறைந்து வர வேண்டும். அதுதான் நாம் கிறிஸ்துவே போல் ஆக வேண்டும் என்றால் அது ஒரு நாளிலே நடக்கிற ஒரு ப்ராசஸ் இல்லை, அது அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். இங்க கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க வரவழியில பேசும்பொழுது, என்னோட நேரம் முடிவடைய போது, வரவழியில பேசும்பொழுது உள்ளம் பொழுது ஒரு பேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு அனுபவம், பொழுது தெரிகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இல்லை ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம், யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, நான் கேட்டுட்டு என்னுடைய நேரத்தை முடித்து கல்வி விடுகிறேன் என்கிறது அல்ல. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிறது அது என்னுடைய வார்த்தை இல்லை, நான் பேசுகிற திறமையும் இல்லை. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை நான் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். இங்க நம்ம ஒரு பொறுப்போடு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ உண்மையில இங்க கொழுந்து விட்டு எரியிற ஒரு அனுபவம் உண்டாயிட்டு, அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்றாங்கன்னா 33 அந்நேரமே எழுந்து, எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு, அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு, இவர்தான் உயிர்த்தெழும்பின ஆண்டவர் என்கிறதை அறிந்து கொண்ட பிறகு, இப்பொழுது அந்நேரமே, எந்நேரம், நான் இப்படியே இமேஜின் பண்ணுகிறேன், சாயங்காலத்துல தான் வீட்டுல வந்தாங்க. வந்து ஒருவேளை அவங்க குடும்பத்துல திடீர்னு நமக்கு ஒரு விருந்தாளி இருக்கு, ஒரு 10 ரொட்டி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் முடிச்சு ஒரு குழம்பெல்லாம் ரெடி பண்ணி நைட் ஒரு 9 மணி 10 மணி ஆயிருக்கும்னு வைக்கிறேன். 10 மணிக்கு தான் ஃபுட்டு சர்வ் பண்றாங்க. ஃபுட்டை சர்வ் பண்ணும்பொழுது கர்த்தர் நன்றி சொல்லி சோதனை செஞ்சு அப்பத்தை விட்டு கொடுக்கிற வேலையில தான் கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவரை அறிந்து கொண்டார்கள். உடனே அவர் மறந்து போனார், டிஸப்பியர்ட். அவர் வீடு விட்டு போனார். வீட்டுல தங்கி இருக்க வந்தவர் உடனே என்ன செஞ்சார்? மறந்து போனார். மறந்து போன உடனே இவர்கள் அவங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கிற பின்னாடி இருக்கிற விஷயத்தை பேச ஆரம்பித்த பொழுதுதான் சொல்றாங்க, நம்முடைய உள்ளத்துல அவர் பேசும்பொழுது உள்ளத்துல கொழுந்து விட்டு எரியவில்லையா, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. இதெல்லாம் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசினாங்க. பேசின பிறகு அந்நேரமே, எந்நேரம், இந்த நைட்டு ஒரு அப்ராக்சிமேட் ஏறக்குறை சொல்றேன் 9 மணி அல்லது 10 மணி, அந்நேரமே அவர்கள் எழுந்து போறார்கள். எங்க போறாங்க? இங்கே இருந்து திருப்பி எருசலேமுக்கு
கிலோமீட்டர், மறுபடியும் 10 கிலோமீட்டர். இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க, ரெஸ்ட் எடுக்கல. என்னோட வைஃப் அங்க இருந்திருந்தாங்கன்னு வைங்க, சம்பவம் எனக்கு நடக்குது. வைஃப் சொல்லுவாங்க, போக வேண்டாம், இங்க பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் அதை ஒத்துக்கிறேன், ஆனா இந்த நைட்டு 10 மணிக்கெல்லாம் கிளம்பி போக வேண்டாம், இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க தானே அவரை கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க, சாயங்காலம் ஆயிட்டு இருட்டாயிட்டு போகாதீங்க எல்லாம் சொல்லிட்டு, இப்ப நீங்க உங்க நடைமுறை வாழ்க்கையில நீங்களே கடைபிடிக்கல, நீங்க போக வேண்டாம், காலையில பொழுது விடிஞ்ச பிறகு போங்க. அப்படிதான் என் வைஃப் கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும், என் வைஃபோட கேரக்டர் எனக்கு தெரியும், அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. காலையில போங்க, நைட்ல ஏன் போறீங்கன்னு கேட்பாங்க. இதே மாதிரி இவங்களுக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணலன்னா அம்மா தாயார் இருந்திருப்பாங்க, தாயார் சொல்லியிருப்பாங்க இப்ப போக வேண்டாம். ஆனா இவங்க என்ன செய்றாங்க, இவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உயர்த்தெழும்பின ஆண்டவரை சந்தித்த பிறகு அந்த காலத்திலே ஒளியான இயேசுவை அறிவிக்கும்படியாய் அவர்கள் தம்முடைய வீடை விட்டு இறங்கி போறாங்க. பேக் டு எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். உண்மையிலே உயர்த்தெழும்பின ஆண்டவரை சந்தித்தால் அந்த காலத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது என்று அவர்கள் நிரூபித்து காண்பிக்கிறார்கள். அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களுடன் கூட இருந்தவர்களுக்கும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயர்த்தெழுந்த சீமோனுக்கும் தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, ஒரு டிக்ளரேஷன். என்ன டிக்ளரேஷன் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுகிறார், உயர்த்தெழுகிற இயேசுவே நாங்கள் கண்டோம் என்று எருசலேமிலே திரும்பி போய் அங்கே இருந்திருந்த அப்போஸ்தலர்களிடத்திலே சொல்கிறார். இவர்களுடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு பாருங்க. அந்த இரவிலே ஒளியான இயேசுவை அறிந்த பிறகு வீட்டில் உட்கார முடியல. பேக் டு எருசலேம், எருசலேமுக்கு திரும்பினார். இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் உயர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம். அது அந்த அதுதான் சாட்சி. நாங்கள் உயர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம். that is our experience. அது என்னுடைய அனுபவம். உண்மையிலே இயேசுவை சந்தித்தவர்கள் மேடையில வந்து பிரசங்கம் பண்ண அவசியமே இல்லை. எல்லாரும் மேடை பிரசங்கம் எல்லாரும் பண்ண முடியாது. உங்க கூட வேலை செய்யற உடன் வேலையாளர்களிடத்துல இயேசுவை நான் கண்டேன் என்று சொல்வதற்கு பெரிய கஷ்டம் இல்லை என்று நான் நினைக்கிறோம். ஆனா கஷ்டம் உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுவை பற்றி சும்மா அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. சாட்சி என்கிறது உயிரை கொடுக்குற வேலை தான். நீங்க கர்த்தரை பற்றி சாட்சியா இருக்கீங்களா? அது ஈஸியா நடக்கிற வேலை இல்லை. கர்த்தராக இயேசுவை பற்றி சொல்லணும்னா அது கர்த்தர் பயன்படுத்துகிற ஒபிஷியல் வேர்ட் என்னன்னா, be witnesses of me in Jerusalem. அது சொந்த பட்டணத்திலே முதல்ல சாட்சியாக வேண்டும். விட்னஸ் என்கிற வார்த்தை. சரி, ஒரு கொலை நடக்குதுங்க, மாடல் நடக்குது, சர்ச் ஆபீஸ்ல கண்ணாலே பார்த்தோம். என்கொயரி வரும்போது என்ன சொல்லுவோம்? நான் சர்ச்சுக்கே அன்னைக்கு வரல சார், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கே வரல. ஏன்? என்ன சாட்சி கொடுக்க பயமா இருக்குது, வெட்டி போட்டுருவாங்க. ஒருவேளை எனக்கு தெரியும், ஒரு 30 வருஷம் முன்னாடியே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 2 சாட்சிகளை கோர்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ளே வெட்டுறாங்க. வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். கோர்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ள, அப்புறம் சைதாப்பேட்டை ரோட்ல 2 சாட்சியை வெட்டி பீஸா வச்சாங்க. சைதாப்பேட்டை தென்னாப்பேட்டை ஹைவே. அது வேற ஒரு சம்பவம். ஏன்னா சாட்சி கொடுத்தாங்க. சாட்சி கொடுக்கிறது ஈஸியான வேலை இல்லை, ஞாபகத்தில் வச்சுங்க. சில இடங்களில் எப்பவும் போயிட்டு சாட்சி கொடுக்கறது பயந்து ஓப்பனா கொடுக்க முடியாது. நான் சமீபத்தில் நேபாளம் போயிருந்தேன். நேபாள், அருணாச்சல், ஆசாம், நாகாலாந்து, வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஒரு மாசம் பை கார் இந்த பெரிய பெரிய ஏரியா எல்லாம் போனேன். நம்முடைய சபைகள் விசிட் பண்ணுவதற்காக தான். ஒரு சில இடத்துல ரகசியமாக தான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவோம். ஓப்பன் பிரீச்சிங் எல்லாம் முடியாது. ஓப்பன் பிரீச்சிங் முடியாது. ஒரு காலகட்டத்தில் நேபாளத்துல சர்ச்சை இல்லை. இப்ப எவ்வளவு சர்ச்சை இருக்குன்னு தெரியுமா? எத்தனை சர்ச்சை? 12,000 சர்ச்சஸ் இருக்குதா இப்போ. நான் ஒரு சில சர்ச்சஸ்ல போனேன். நம்முடைய பிரதரன் சபையில 2 இருக்கு. இந்தியன் பிரதரன் அண்ட் கொரியன் பிரதரன். கொரியன் பிரதரன் தான் அதிகம். அவங்க மங்கோயிட்ஸ், அதனால கொரியன் பிரதரன் அதிகம். இந்தியன் பிரதர்ல நாங்கள் 2 இடத்துல போனோம். கொரியன் பிரதர்ல கொரியன்னா தாய்வான் அல்லது கொரியா, மற்ற இந்தியன் சர்ச்சஸ்.
இந்தியன் கன்செஷன்னா விசுவாசிகள் எல்லாம் இந்தியன் இல்லை. இந்தியன் பிரதர்னா நம்முடைய சேம் பேட்டர்னில் அவங்க போயிருக்காங்க. ஒருவேளை இந்தியன்ஸ் இவாஞ்சலிஸ்ட் இருக்கலாம். அப்படிப்பட்ட சமூகத்தில் கூட போனாங்க. என்ன சொல்ல வருகிறேன்னா, அங்கே நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய தலைவர் ஒருத்தர் ரோஷன், அவர் இப்போ மாஸ்டர் தான், இப்போவும் ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் தான். எங்களுக்கு ஒரு ஏரியா பாஸ் ஆகும்போது எங்களை நேபாளி மிலிட்டரி அப்படியே அனுப்பி, அப்போ இந்த ரோஷன் பிரதர் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு வழியில் ஏதாவது ட்ரபிள் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுறேன், என்ன பேச இருந்தாலும் பேசுறேன். இவங்க எங்களை விட மாட்டாங்க. எங்களுடைய இந்தியன் வண்டி நம்பரு எங்களை எல்லாம் பார்த்த உடனே இந்தியன்ஸ் இருக்கிறதுனால உள்ள அனுமதி கொடுக்கல. இந்த ஏரியா உங்களுக்கு ப்ரொஹிபிட்டட் நாங்க. உடனே அங்கே நின்று ரோஷனுக்கு ஃபோன் அடிச்சோம். ரோஷன் பிரதர் அந்த அங்கே இருக்கிற சூப்பரண்டிங்க அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு போடுங்க ஃபோன் போட்டு பேசினா உடனே சார் போங்க. அதுதான் அவருடைய பவர். பெரியவர் தான், விசுவாசி. அவரே சொந்த சபையை அது இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய அந்த வல்லமை தான். சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அவர் சொல்றாரு, அவர் எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் நான் நெக்ஸ்ட் லைஃப் மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் விசுவாசி. நான் அந்த காலத்துல நான் ஒரு மிகப்பெரிய நக்சலைட்டா இருந்ததுனால அந்த பவர் லோட் எனக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த பவரை நான் இங்க பயன்படுத்துறேன். அதனால நீங்க எங்க நேபாளத்துக்குள்ள எங்க போனாலும் என்னோட பேர் சொல்லுங்க, இல்லைன்னா போன் அடிக்கிறாங்க. அதனால சரி, உண்மையிலே அது நடந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, புதிய பிசினஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். சாட்சியாக வேண்டும் என்றால் உயிர் கொடுக்கிற வேலை. அதனால சும்மா போய் இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இது கிருபை யுகம். கிருபை தருகிறதுனால நம்ம போறோம், சாட்சி கொடுக்குறோம். அப்ப உண்மையில இந்த இயேசுவை கண்டவர்கள் இருவரும் எழுந்து போவார். சீசர்களிடத்தில் போயிட்டு கர்த்தரை உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று சொன்னார். இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. சரியா? மிகப்பெரிய ஒரு ஊழியம். அதனால இயேசுவை கண்டடைந்தவர்கள் அவர் உயர்த்தெழுப்பினார்கள் என்கிற சாட்சியை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் இதெல்லாம் நாம் செய்ய முடியும். இல்லாவிட்டால் இந்த விஷயத்தை நாம் செய்ய முடியாது. ஆகவே வரக்கூடிய நாட்களிலே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாகிய நாம் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதும் கெடுக்கும் பொழுதும் எல்லாம் ஒளிந்து விட்டு எறியக்கூடிய ஒரு அனுபவம் உண்டானால் கண்டிப்பாக இந்த இயேசு உயர்த்தெழுந்தினார். இன்றைக்கும் அவர் அந்த காலத்திலிருந்து ஒளியிலே அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்ற விஷயத்துக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாமே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த எம்மாவூர் சீஷர்களுடைய அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பினாலே அவர்கள் அதே இரவிலே புறப்பட்டு திரும்பி போய் சாட்சி கொடுக்கிறார். அதற்குரிய நாட்களிலே அர்ப்பணிப்புள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட நமக்கு உதவி செய்வதாக. கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. செய்தி கேட்கிறோம். வாழ்க்கையில் நடைமுறையில் அதை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கும். நான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா பேசுனாங்க அப்படிங்கிறதோட கூட நம்ம முடிச்சிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அதுதான் நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டதுன்னா மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆண்டவர்களுக்கு அதான் கட்டளை கொடுத்துருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், அதன்படி செய்ய ஆண்டவர்களில் கேட்போம், செய்யப்படுவோம். எப்படி செய்வோம்? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வேளையில் நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவரே காலையில் நாங்கள் நிலையப்படும்படியாக பள்ளியில் ஐக்கியப்படும்படியாக
ஆணிக்கினால் உண்மை கனம் பண்ணும்படியாக எங்களுக்கு கொடுத்த சிவாயத்திற்காகவும் சொல்கிறோம். இப்பொழுது உடைய பாதத்தில் அமர்ந்திருந்த எங்களது ஜீவன வாழ்க்கையின் மூலமாய் பேசி இருக்கிறீங்க சொல்கிறோம். விசேஷமாக இதுவரைக்கும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கண்டுகொள்ளாதவர்கள், உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக இரட்சகராக பாவங்களை மன்னிக்கிறவராக அவர்கள் உண்மை கண்டு உண்மை ஏற்றுக்கொள்ள செய்கிறார். அதேபோல உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாகிய எங்களுக்கும் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறேன். நாங்கள் அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். அவனுடைய சாட்சியாக சொல்வது என்று சொன்னால் சாட்சியாக வாழ்ந்துதான் சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது வெறுமையா இருக்கும். அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாக கண்கள் திறந்தவர்களுக்கு என்கிற அந்த சாட்சியை சொல்லும்படியான திருவை தாங்க. விசேஷமாக உடைய வார்த்தையை பகிர்ந்துடைய மனத்தாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக பல இடங்களில் நீங்கள் பயன்படுத்தி வருவதற்காக இன்னும் நல்ல சோழத்தை மரத்தை கொடுத்து பயன்படுத்துகிறேன். வந்தவருடைய பிள்ளைகளுக்காக கிறிஸ்துவர்களும் நான் எதுவும் நிறைய வர தடைபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற தடைகளை மாற்றும், சூழல்களை மாற்றும், நல்ல சோழத்தை மரத்தை கொடுக்க வேண்டும். சரி, இந்த நாளிலும் நடக்கிற சிறுவர் ஊழியர்களை ஆசிர்வதிங்க. யூத் மீட்டிங்கில் திரும்ப இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற சபையின் தொடர்புக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் கூடி ஜெபிக்க இன்னும் வார நாட்களில் நடக்கிற ஊழியர்களை ஆசிர்வதிங்க. தொடர்ந்து கேட்ட வசனமும் திருவையும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர்